கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வரிசையில் சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கென்று உள்ள ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும், இது சாய் வாக்குங்கிறாரு. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? பாபா அற்புதமாக ஒரு அருளாசியை நமக்கு வழங்குகிறார். உனக்கென்று உள்ள ஒன்று, உனக்கு நான் கொடுக்கறது நிச்சயமாக உன்னை தேடி வரும்ங்கிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு காத்திருப்போம். சத்தியமாக சாய்நாதர் அதை நமக்கு அள்ளி வழங்குவார், அள்ளி அள்ளி வழங்குவார். அது சத்தியமான உண்மை. அந்த வரிசையில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சகோதரி ஐஸ்வர்யா அவர்களுக்கு அமர்க்களமான அற்புதம். இன்று ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம், அண்ணா வேலை இழக்கும் அபாயம் இருக்குது, என் வேலை போயிடும் போல் இருக்குது, எனக்கு வேலையே கிடைக்கவில்லை, நான் ரொம்பளாக காத்திருக்கேன், இப்படி நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காகத்தான் இந்த அற்புதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அமர்க்களமான அற்புதம், ஃபுல்லாக பாருங்கள், பிரமாதமான அற்புதம். அடுத்து இப்போ நான் சமீபத்தில் ஷீரடி போயிருந்த போது 2 சகோதரிகள், அண்ணா பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் வஸ்திரம் வாங்கி கொடுத்துருவேன், அதை செலக்ட் பண்ணுறது சாய்நாதரிடம் தான் இருக்குது, அவர் தான் செலக்ட் பண்ணோன்னே. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அவர்களுக்கு அருளை தேடி கொடுத்தாரா, அற்புதம் படுத்திருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இந்த 2 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா, சென்ற எபிசோடோட தொடர்ச்சி சகோதரி இந்துஜா ராஜ்குமாரோட அற்புதம் பிரமாதமான அற்புதம். இந்த அற்புதத்தின் மூலமும் பல பேருடைய கேள்விகளுக்கு சாய்நாதர் விடை கொடுக்க இருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருந்தால் அத்துணையும் சாத்தியமாகும் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமாக 4 சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு அனுப்பி பாபா கொடுக்கின்ற அற்புதமான அருள்வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கென்று உள்ள ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும், இது சாய் வாக்குங்கிறார் இல்லையா? பாபா சொன்னால் சத்தியமாக உண்மையாகத்தான் இருக்கும். பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை கேட்பதற்கு வழிவகை செய்கிறது. ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். இன்று ஒரு அற்புதமான நாள், குரு பூர்ணிமா இல்லையா? சாய்நாதருக்கு நன்றி சொல்லணும். அதை முதல்ல செஞ்சுருவோம். நம்ம சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு, நான் ஒரு பர்சனலாக ஒரு தேங்க்ஸ் பண்ணணும் பாபாவுக்கு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பாபா அழைக்கிறார். நம்ம ஒரு நாளும் காலை 6 மணிக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கோபுரம் டிவியில். அந்த பாபா அழைக்கிறார் நிகழ்ச்சியுடைய 750வது எபிசோடு இன்றைக்கி பாபா ஆசீர்வாதம் பண்ணி ரிகாஸ்ட் பண்ணியிருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் போட்டிருக்கோம், திகம்பரா திகம்பரா ஸ்லோகம் போட்டிருக்கோம். இன்றைக்கி அந்த ஸ்லோகத்தை கேட்கணும், எல்லோரும் கேட்கணும். ஒரே ஒரு முறையாவது கேளுங்கள். பாபாவின் ஆசீர்வாதம், தத்த குரு பரம்பரையின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, நம்ம எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அற்புதமான விஷயத்திற்கு பாபா ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷீரடியில் வருகின்ற 18ஆம் தேதி அந்த பாபாவின் ஆலமரம் இருக்குது இல்லைங்களா, இறங்கிய ஆலமரம், அங்கே ஒரு ஆலயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னேன். அற்புதமாக தயாராகிவிட்டது. அந்த ஆலயத்தின் இனாகிரேஷன், அதாவது பிரதிஷ்டா கரெக்டாக 18ஆம் தேதி பாபாவின் ஆசீர்வாதத்தோடு நடைபெற இருக்கிறது. யாரெல்லாம் வர முடியுமோ, இல்லை யாரெல்லாம் ஷீரடியில் இருக்கீங்களோ, அவங்க அத்தனை பேரும் அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும், பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் ஆஸ்திரேலியா சிட்னியை சேர்ந்த சகோதரி ஐஸ்வர்யா அவர்களுக்கு. சகோதரியின் அற்புதத்தின் மூலம் பல பேருடைய கேள்விக்கு சாய்நாதர் விடை கொடுக்க இருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்க போகிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற மாதம் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஜூன் மாதம் எண்டில். சகோதரி பேசும்போது வருத்தத்துடன் தான் பேசினார்கள். அண்ணா ஒரு மிகப்பெரிய டென்ஷனில் இருக்கேன், இன்னும் கரெக்டாக 2 வாரம் தான் டைம் இருக்குது, கரெக்டாக 15 நாட்கள் தான் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து வெளியேறணும், நான் இந்தியா வந்தே ஆகணும்,
எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சகோதரி அழ ஆரம்பித்து விட்டாங்க. நான் சொன்னேன், ஏம்மா அழுவுறீங்க? சாய்நாதர் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைனா இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, எத்தனை வாரம் வேணால் இருக்கட்டுமா, 2 மணி நேரம் டைம் இருந்தால் கூட அவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அது. அதனால் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு அற்புதம் நிகழும் அப்படின்னு சொன்னேன். சகோதரிக்கு நான் அளித்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம், இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னேன். சகோதரி அப்போ கூட அழுதுகிட்டே என்ன சொல்கிறாங்க, ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்தியா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கூட வேலை போகுது, எல்லாருமே இந்தியா கிளம்புறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும்? அம்மா நீங்கள் அந்த வார்த்தையே பேசாதீங்க, அந்த நெகட்டிவ் தாட்ஸே வேண்டாம். நான் இந்தியா கிளம்ப போகிறேங்கிற நெகட்டிவ் தாட் வரவே கூடாது. நான் இங்கே தான் இருப்பேன், எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு, என் சாய்நாதர் எனக்கு செய்வார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லுங்கள்னு சகோதரி உடனே சொன்னாங்க. அப்புறம் சகோதரி சொன்ன விஷயம் என் நண்பர்கள்லாம் கிண்டலாக பேசுகிறாங்கன்னா, நான் பாபாவையும் முருகரையும் தான் பரிபூர்ணமாக நம்பி கும்பிட்டுக்கிட்டு வரேன். நண்பர்கள் கேட்குற கேள்வி, பாபா உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க மாட்டாரா, உங்கள் முருகர் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க மாட்டாரான்னு ஒரு நக்கலாக பேசுகிறாங்கண்ணா அப்படின்னாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீங்களாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மந்திரங்களை மட்டும் சொல்லி கொண்டிருங்கள், சாய்நாதஸ்தான மஞ்சரி விடவே விடாதீங்க, டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. இவ்வளோ நான் சகோதரிக்கு சொல்லியிருக்கேன். சகோதரியின் நம்பிக்கையோடு ஃபோனை வைத்து விட்டு அன்றிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க சாய்நாதஸ்தான மஞ்சரி டெய்லி சொல்கிறது. அதே போல் ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம், இந்த மந்திரத்தை 18 முறை எழுதி கொண்டே வந்திருக்கிறார்கள் சகோதரி. இப்போ ரீசெண்டாக ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. சகோதரி இந்த விஷயத்தை சொல்லும்போது சகோதரியின் குரலில் அப்படி ஒரு சந்தோஷம், அண்ணா பாபாவும் முருகரும் அற்புதம் நிகழ்த்திட்டாங்க அப்படின்னாங்க. என்னம்மா நடந்ததுன்னு? அண்ணா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ நடந்ததுன்னா, அன்றைக்கி நான் முருகன் கோவிலில் இருக்கேன், சஷ்டி அன்னைக்கு முருகரை கும்பிட்டு விட்டு தான் நான் இன்டர்வியூக்கு போனேன். பாபாவை மனதில் நினைத்து கொண்டே இருந்தேன், நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்டர்வியூ முடிஞ்ச உடனே யூ ஆர் அப்பாயிண்டட், உங்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, நீங்கள் போங்க, நாங்கள் அப்புறம் தான் சொல்லுவோம்னு சொன்னாங்க. இதுவும் சாய்நாதரும் முருகரும் சேர்ந்து செய்த ஒரு மாபெரும் அற்புதம்ங்கிறாங்க சகோதரி. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தேன்னா, நான் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் அந்த இந்தியாவுக்கு போகிறேன்ற தாட்டே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. எனக்கு அன்றிலிருந்து அந்த நினைவே என்னை விட்டு அகன்று விட்டது. பாபாவின் அருளாசியோடு எனக்கு வேலை கிடைத்ததுன்னு சகோதரி ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை சொன்னாங்க. இது எதற்காக பாபா சொல்ல வைக்கிறார்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ இக்கட்டில் இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்ணேனா இல்லையா, அதே போல் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உண்டுன்னு பாபா வந்து ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் யாரெல்லாம் வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பிஸ்னஸ் சரியில்லை நல்லா வரணும் பிஸ்னஸ் நினச்சி காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, உங்கள் அத்துணை பேருக்கும் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு காத்திருங்கள், சாய்நாதர் நிச்சயமாக உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவார். நீங்கள் டைட்டிலே பிரமாதமாக சொன்னார் இல்லையா, உனக்கென்று உள்ள ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வருங்கிறார் சாய்நாதர். அதனால் கவலையப்படாதீங்க, நிச்சயமாக தேடி வரும், அதுதான் சாய்நாதர் இல்லைங்களா. இப்படி பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் அடுத்து 2 சகோதரிகளுக்கு ஆசீர்வாத மழை, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். அற்புதமாக அந்த ஆசீர்வாதம் தேடி வந்திருக்கிறது அவர்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் சென்ற மாதம் ஜூன் மாதம் எண்டில் நான் ஷீரடி போயிருந்தேன். அப்போ அந்த ஷீரடியில் துவாரகமாய்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் போடுறது வழக்கம். நான் அப்படி குரூப்பில் ஃபோட்டோ போடும்போது 2 சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அண்ணா நாங்கள் பணம் அனுப்புகிறோம், பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்க முடியுமா? அம்மா நீங்கள் பணம் அனுப்பிடுவீங்க, நான் வஸ்திரம் ஈஸியாக வாங்கிடுவேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை கொண்டு போய் கவுண்டரில் தான் கொடுக்கணும், டொனேஷன் கவுண்டரில் தான் ஒப்படைக்கணும். அப்படி கொடுக்கும்போது அதை சாய்நாதர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் ட்ரெஸ்ஸை சாய்நாதர் தான் செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா. லட்சக்கணக்கான ட்ரெஸ் வருமா, அவருக்கு தேவை 90 ட்ரெஸ் தான். உங்கள் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணலேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரிகளிடம் சொல்லிவிட்டு அவர்கள் அனுப்பிய பணத்தை வைத்து 2 ட்ரெஸ் அற்புதமாக இருந்தது. நம்ம நண்பர் கடை தான், அந்த கடைக்கு போனேன். அவர் எடுத்து போடும்போது நமக்கு எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே பாபாவோட அப்படி மேலே இருக்கிற மாதிரி தான் நமக்கு கண்களில் தெரியும். அது ஒரு ட்ரெஸ்ஸும் பார்க்குறதுக்கு இதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு இருக்கும். ஃபஸ்ட்டு சகோதரி ஸ்ரீதேவி அவங்களுடைய ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணேன். அதில் கும்பம் போட்டிருந்தது, ஸ்வஸ்திக் இருந்தது, ஓம் இருந்தது. ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை எடுத்து இது ஸ்ரீதேவி சகோதரிக்குன்னு வச்சுட்டேன். அடுத்து விசாலாட்சி சகோதரிக்காக
ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு 2க்கும் பேமெண்ட் கொடுத்துட்டு கொண்டு போய் டொனேஷன் கவுண்டரில் கொடுத்தேன். 4628 4629 அடுத்தடுத்த நம்பர் கிடச்சிருச்சு. எனக்கு என்னென்னா 2 நம்பரையும் ஒன்றா செலக்ட் பண்ணுவாங்களா? அப்புறம் பாபா கலர்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறதில்ல. அந்த டோக்கன் இருக்கும், அந்த டோக்கன்லேருந்து எடுப்பாங்க. அப்படி தான் எடுத்து செலக்ட் பண்ணுவாங்க. சரி, பாபா இருக்கார், அவர் ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஜூன் மாதம் 30ஆம் தேதி சாய் மகிமா எனக்கு அந்த லிஸ்ட்டை அனுப்பிச்சி விட்டார். சார், இந்த மாதம் நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்கள் ஆளுங்க யாராவது செலக்ட் ஆகிருக்காங்களா பாருங்கள் அப்படின்னாங்க. நீங்கள் அனுப்புங்கன்னு அவர் அனுப்புனா 2ஆம் தேதி ஈவினிங் ஆரத்தியில் சகோதரி ஸ்ரீதேவியின் ட்ரெஸ்ஸு பாபா செலக்ட் பண்ணிட்டார். அடுத்த 5ஆம் தேதி மத்தியான ஆரத்தியில் சகோதரி விசாலாட்சியின் ட்ரெஸ்ஸு செலக்ட் ஆகிடுச்சு. எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை எனக்கு. ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்தது 2 வஸ்திரம், 2யுமே சாய்நாதர் ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். அந்த 2 சகோதரிகளும் பாபாவின் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? இப்போ இந்த 2 ட்ரெஸ்ஸுமே காட்டுறேன் பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்கும் 2 ட்ரெஸ்ஸுமே. இப்படி அற்புதமாக ஆசீர்வாதம் சாய்நாதர் எல்லோருக்கும் வழங்குவார். இந்த சகோதரிகளுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பற்றி கொள்ளும்போது சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்காகத்தான் இன்றைக்கி 12:45 இன்றைக்கி குரு பூர்ணிமா இருக்கிறதுனால இதே மாதிரி குரு பூர்ணிமா நாளில் தான் 5 விளக்கு பூஜையை சாய்நாதர் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கி ஒரு அற்புதமான பூஜையை நமக்கு கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி 12:45 அந்த பூஜை டெலிகாஸ்ட் ஆகுது. யாரெல்லாம் முடியுமோ இன்றைக்கே உடனே பண்ணிடுங்க. ஒளிமயமான வாழ்வு தரும் 9 விளக்கு பூஜை. 9 விளக்குகள் வைத்து ஒரே ஒரு நாள் தான் செய்யணும் அந்த பூஜையை. எத்தனை மணிக்கு வேணால் செய்யலாம், டைம் எல்லாம் கிடையாது. இத்தனை மணிக்கு தான் செய்யணும்னு இல்லை. 12:45 டெலிகாஸ்ட் ஆக போது உடனே செஞ்சாலும் சரி, இல்லை மாலையில் செய்தாலும் சரி, இல்லை இன்றைக்கி பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு என்றைக்கு வேணால் பண்ணுங்கள். சாய்நாதரின் அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான பூஜை. பாபா நமக்கு சிம்பிளான பூஜை தான் கொடுப்பாரு. ஒளிமயமான வாழ்வு தரும் 9 விளக்கு பூஜை அற்புதமாக கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதமான பூஜையை எல்லோரும் செய்ய வேண்டும். சகோதரிகள் அத்துணை பேரும் செய்ய வேண்டும். பாபாவின் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்கும். பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைங்கிறார் சாய்நாதர். அதனால்தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் ஞான சாய் பாபா ஆலயத்திலிருந்து துனி பூஜையின் தரிசனம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் துனி பூஜை இருக்குது. அற்புதமாக தரிசனம் செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனையை சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். இந்த துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே சென்ற எபிசோடில் சகோதரி இந்துஜா ராஜ்குமாரோட அந்த அற்புதம் தொடர்கிறது. பிரமாதமான அற்புதம், சிலிர்க்க வைக்கும் அற்புதம். இந்த அற்புதமும் பல பேருக்கு பாடமாக அமையும். சத்தியமான உண்மை. வாங்க இப்போ நம்ம அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். கோபுரம் டிவி சர்வ சாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய சுக்யானாம் அபிவர்த்தீர்த்தம் அரோக திலகாந்திரகாணித்தீர்த்தம் தன தானிய சக்கந்தான சகல சௌபாகியகாணித்தீர்த்தம் தேக ஆரோக்கியதாமன சந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாதாது கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்தியோக தொழில் துவாரை அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சாய்நாத மகாகுரு ஞானகுரு பரமகுரு பரமானந்த குருவே நமோ நமः. வாதார பந்தகோ ஹோதானா மத்திய கிருஷ்யமஹ. சதானிம்ப விருக்ஷத்ய மூலாதிவாசா சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் அகண்ட சச்சிதானந்தாய நமः. ஓம் அகில தீபவஸ்தலாய நமகாவும் அகில உத்கிருஷ்டாராய நமகாவும் அத்வாராண்ய விவந்திதாய நமः. ஓம் அகிலாதேதானமிட்டாய நமகாவும் அகில வேதசம்பிரியாய நமः. ஓம் அகிலாண்ட சுரபேரிண்டே விண்ட நிட்டிதாய நமः. அக்ரண்யாய நமகாவும் அகரிய பூம்னே நமகாவும் அகணித குணாய நமகாவும் அசௌக சன்னிவர்ணே நமகாவும் அசிந்த மகிம்னே நமகாவும் அசலாய நமகாவும் அச்சுதாய நமः. அஜாஹத்ரே நமகாவும் அஜ்ஞானவிதாராணாம் சமாஜ நமகாவும் அஜன்ம ஸ்திதி நாசகாய நமகாவும்
अणिमादि विभूषिताय नमः मध्युनित ध्वनि ज्वालां आग्भैव निवर्धकाय नमः मध्युल्बण मगाशाला वक्तद्रे नमः जीवदवस्थाय नमः आदिनम्बर स्वावकाय नमः मन्नदान सदारिष्टाय नमः अधीरि भुजेत भुगे नमः अदृश्य लोक संजारिण्ये नमः मदृष्ट गुरु दृष्टे नमः मद्वैदान मुक्तज्ञानाय नमः अद्भुतानंद शक्तये नमः अधिष्ठानाय नमः मदर्निरदृज्ये नमः मदीज्ञाय नमः मनुभूताय नमः आदिदेवताय नमः मत्तक्षकाय नमः आनन्दाय नमः आनन्दनाम्ने नमः आनन्द गुणभूषणाय नमः आनन्दाचार्य विद्याय नमः अनलिकादि माणिकाय नमः अनवरत समाधि साधारणानाद परिरक्षकाय नमः अनन्य प्रेम समृद्ध गुरुपाद व्यासने नमः गुरुदत्तये नमः मनामय भयप्रदाय नमः अनादिवत् परब्रह्मणे नमः मनाग दिवाकराय नमः अनिमेषेत्वप्रदाय नमः अनुग्रहमूर्तये नमः अनुवर्तित वेंकुशाय नमः अनेक दिव्य मूर्तये नमः अनेक दर्शनाय अनेक जन्मं पापं स्मृति मात्रेण हाराय नमः कर्म ध्वंसने नमः कर्म कर्म विचारणाय नमः कर्म बीजं श्याम कप्ते नमः कर्म निर्मूल जामाय नमः कर्म व्याधि विभोगिने नमः कर्म वंश विनाशकाय नमः कमलीपकारिणे नमः हलाप्रत्यक्ष दैवताय नमः कलियुगवरदाय नमः कलियुगपूजने नमः कल्याणनामने नमः कल्याणगुणभूषणाय नमः कष्टनाशक औषधाय नमः साईनाथ गुरुवे नमः अनेकोटि प्रार्थनांजलिं समर्पयामि ओम शिरडिप्रवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष निवारणं शिरडि साईनाथं दर्शनं शिरडिप्रवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष निवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद वरसिद्धिरस्तु साईनाथ गुरुवे नमः अनेकोटि प्रार्थनांजलिं समर्पयामि ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकविवन्दना मृत्योर्मुक्षीयमामृताहाद धनं धान्यं वशं भगवत्त्रां सदसंवत्सरं दीर्घमायुः ज्ञानसायिनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद वरसिद्धिरस्तु साय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्द स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः ஏகமுக கற்பூர நீராந்தன தீபம் தரிசதாமி. அனைவருக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம், எல்லா வளமும் நலமும் பெற்று பேரானந்தம் பெருவாழ்வு வாழ வேண்டும். நமஸ்தே சுபஹவன் நமஸ்தே தராஜ மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் நம் அத்துணை பேருக்கும் பரிபூர்ணம். ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, சகோதரியின் பிரமாதமான அற்புதத்தை நம்ம தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். சென்ற எபிசோடில் சகோதரிக்கு அற்புத மழை தான், அப்படி கொட்டினார் பாபா, அப்படி ஷவர் கொட்டிக்கிட்டே இருந்தது சகோதரிக்கு இல்லையா. மகளுக்கு சீட் வாங்கி கொடுத்தாரு. அடுத்து குட்டி மகளுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து குழந்தையை காப்பாற்றி கொடுத்தார். அடுத்து தந்தையை காப்பாற்றி கொடுத்தார். இதெல்லாம் நடந்தது. மீண்டும் தந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி தான் நான் நிப்பாட்டினேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலான்னு சொன்னேன். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், அப்பா ரெக்கவர் ஆகிட்டார், நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டேன். அது நடக்கலை. அப்பா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்தார். சரி ஊருக்கு அனுப்பிச்சிடலாம் அப்பாவான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன். சரி வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கும்போது அவங்க சகோதரி டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அங்கே கசின் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க இது வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுங்க நீங்கள் அப்படின்னாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அப்பாவுக்கு என்ன சார்ஜ் பண்ணுவாங்க? ஏன்னா அப்போல்லாம் அப்பா கோவிடில் இருந்தார். அப்பாவுக்கு சில சலுகைகள்லாம் கிடச்சிது. பாபாவின் ஆசீர்வாதத்தோடு 2 கோடி ரூபாயை மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தார். ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க உங்கள் ஃபாதர் வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால அவர் இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்டு, சார்ஜஸ் வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க. சரி சகோதரி ஓகே பரவாயில்ல அட்மிட் பண்ணிக்கிங்கன்னாங்க. அட்மிட் பண்ணியாச்சு. அம்மாவுக்கு விசா முடிஞ்சு அம்மா கிளம்பி இந்தியா போயிட்டாங்க. அப்பா உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவருக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பா இங்கே இருக்கார். இப்போ ட்ரீட்மெண்ட் நடக்குது. பில்லு வரும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை சந்திக்கிறார்கள் சகோதரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 நாள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார். 6 நாளைக்கும் ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா வீதம், நம்ம ஊர் காசுக்கு 12 லட்ச ரூபா பில்லு வந்துருச்சு.
12 லட்ச ரூபாய் பில்லை பார்த்த உடனே சகோதரி அதிர்ச்சியாகி நேர போய் சரணடைந்த இடம் பாபா. பாபா மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தெல்லாம் என்னை காப்பாற்றிட்டீங்க, இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க பாபா, நான் என்ன பண்ணுறதே தெரியல அப்படிங்கும்போது சகோதரிக்கு உணர்வை கொடுக்குறார். நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பேசுங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் சகோதரி பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன், என்னால் அவ்வளோ பேர் பண்ண முடியாதுன்னு. ஓகே நோ ப்ராப்ளம்ட்டாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், என்னடா இப்படி ஒரு ஆசீர்வாதம் சாய்நாதர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அப்பாவை அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அதன் பிறகு அப்பாவுக்கு உடனே டிக்கெட்டை வாங்கி ஃபஸ்ட்டு அப்பாவை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருவோம், ஏன்னா இங்கே ஏதாவது இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை வந்ததுன்னா அப்பாவுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவை அழகாக சேஃபாக இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. சரி அப்பா மட்டும்தானே தனியாக போகிறாரு, ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் அப்கிரேட் பண்ணிடலான்னு பார்த்தா அங்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம். ஒரு சிறிய தொகையை வாங்கி கொண்டு பிஸ்னஸ் கிளாஸ் அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த ஏர்க்ராஃப்டில். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நேர இந்தியா போயிட்டார் அப்பா சேஃபாக இந்தியா போயாச்சு. இங்கு 12 லட்சம் ரூபாய் கடனோடு சகோதரி இருக்கிறார்கள். ஆனால் சகோதரிக்கு என்ன பெரிய தைரியம்னா, நம்ம தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. ஒரு மாதம் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்தாச்சு, ஒரு சிறிய தொகை கொடுத்தாங்க, அடைச்சாச்சு, ஒரு அமௌண்ட் அடைச்சாச்சுன்னு சந்தோஷமாக இருந்தாங்க. அப்பா ஏப்ரல் மாதம் போயிருக்காரு. ஜூன் மாதம் சகோதரிக்கு ஒரு மெயில் வருது, தலையில் மிகப்பெரிய இடி வந்து இறங்கியது, உங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வேலையிலேருந்து கிளம்பலாம், இதுதான் மெயில். எப்படி இருக்கும்ல, மிகப்பெரிய அதிர்ச்சி. இதை நம்பி தான் சகோதரி ஆஸ்பத்திரியிலே சொல்லிட்டு வந்தாங்க, சார் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுறேன்னாங்க. அவங்களும் சரின்னாங்க. இப்போ இந்த வருமானம் கட் டோட்டலாக. சகோதரி போய் தஞ்சம் அடைந்த இடம் சாய்நாதர். நேரம் பாபாட்ட தான் போய் உட்காந்தாங்க. பாபா எனக்கு தெரியாது, உங்களை நம்பி தான் கமிட் பண்ணேன், கடன் அடைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, எனக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுக்கணும், நல்ல வேலையாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. எங்கிருந்தும் சகோதரிக்கு இன்டர்வியூ வரவில்லை, எந்த ரியாக்ஷனுமே இல்லை. சகோதரி ரொம்ப நொந்து போயிட்டாங்க. பாபாட்ட தான் உட்காந்து பேசுகிறாங்க, பாபா எனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுங்கள் பாபா அப்படிங்கும்போது சகோதரிக்கு ஒரு அற்புதமான செய்தியை பெறுகிறார்கள். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பா ஃபஸ்ட்டு அட்மிட் ஆகிருந்தாங்க இல்லையா ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கேயே ஒரு ஓப்பனிங் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. சகோதரி அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிட்டு நேராக பாபாட்ட தான் சொன்னாங்க, பாபா நான் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, நிச்சயம் நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இன்டர்வியூ வருது. இன்டர்வியூ வந்தது ஒரு வியாழக்கிழமை. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம், வியாழக்கிழமை அன்றைக்கி இன்டர்வியூ வர வச்சுருக்கீங்க, நிச்சயம் இந்த வேலையை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. நேராக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. சகோதரி வந்து பாபாவிட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சகோதரி பாபாவிடம் பேசுவது வழக்கம், அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாபாவிடம் பேசுங்கள், உட்கார்ந்து பேசுங்கள், பாபாவிடம் உங்கள் பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுங்கள். அவர்கிட்ட தான் பேச முடியும். நம்ம அற்புதமாக கேட்டுக்கொள்வார். கேட்பதோடு மட்டுமல்ல, அதுக்கு அற்புதமாக ஒரு தீர்வையும் கொடுப்பார் சாய்நாதர். சகோதரி பாபாட்ட தான் உட்காந்து தெளிவாக பேசுகிறாங்க. பாபா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன், நீங்கள் எனக்கு வேலை வாங்கி கொடுப்பீங்க எனக்கு கண்டிப்பாக தெரியும், எனக்கு அதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இப்போ உங்களுடைய தரிசனம் மட்டும் எனக்கு கொடுங்களேன், ஏதாவது ரூபத்தில் உங்கள் தரிசனம் வேண்டும் சகோதரி கேட்குறாங்க. ஏன்னா சச்சரிதத்தில் படிச்சிருக்காங்க இவங்க, பாபா தரிசனம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு ஈ பறக்குது. சகோதரிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, சாய்நாதர் தான் வந்துட்டார். கையெடுத்து வணங்கினாங்க, பாபா வந்துட்டீங்க, நான் தரிசனம் பண்ணிட்டேன், நான் சொல்கிறத மட்டும் செய்கிறீங்களா, என் கையில் வந்து உட்காருங்க. அந்த ஈ சுற்றுது ஃபுல்லாக, சகோதரியின் கைகள் வந்து உட்காரவே இல்லை, சுற்றிக்கிட்டே இருந்து பறந்து போயிடுச்சு. சகோதரிக்கு இப்போ கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. பாபா நீங்கள் வாங்கி தருவீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஏன் நீங்கள் கையில் உட்காரலைங்கிறது எனக்கு தெரியல எனக்கு. சரி பாபா, ஓகே பாபா, தேங்க்ஸ் பாபான்னு சொல்லிட்டு எழுந்துச்சு வந்துட்டாங்க. அடுத்து ஒரு வாரம் கழித்து பாபாவின் ஆலயத்திற்கு போகிறாங்க. பாபா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் அங்கேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் பாபா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. இப்போ ஒரு ஈ வந்து சகோதரின் கைகளில் உட்காருது. சகோதரி இப்போவும் கண்களில் கண்ணீர் சகோதரிக்கு. பாபா எனக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுப்பீங்கன்னு தெரியும் பாபான்னு சொன்னேன், பாருங்கள் இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பாபா. ஃபஸ்ட்டு ஏன் ஈ உட்காரல, செகண்ட் டைம் ஏன் ஈ உட்கார்ந்தது, இதுவும் பாபா சகோதரி புரிய வைக்கிறார், பிரமாதமாக புரிய வைக்கிறார். ஒரு வாரம் ஆச்சு, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. சகோதரி ஃபோன் எடுக்கிறாங்க, இந்துஜாவா? ஆமாம்மா. சாரிம்மா, நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணல, எங்களுடைய சீனியர் ஸ்டாஃப் ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டாங்க, அவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணுறதா இருக்கோம், சாரிம்மா மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. சகோதரிக்கு பயங்கரமான கோபம். நேராக பாபாட்ட போனாங்க, என்ன பாபா நடக்குது இங்கே, அவங்க ஃபோன் பண்ணி என்னை செலக்ட் பண்ணலைங்கிறாங்க, அவங்க சீனியர் ஸ்டாஃப் வராங்களா, அவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறாங்களாம்,
அப்போ நீங்கள் காமிச்சதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சகோதரி பாபாவிடம் சண்டை போடுகிறார்கள். பயங்கரமாக அழுது புலம்புறாங்க பாபாட்ட. பயங்கரமான ஃபைட்டு பாபாவோட. சரி பாபா, நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்க, ஆனால் எனக்கு நீங்கள் வாங்கி தருவீங்கன்னு தெரியும். பாருங்கள், அந்த கோபத்திலும் சகோதரி பாபாவின் மீது வைத்த நம்பிக்கையை விடவே இல்லை. நீங்கள் எனக்கு வாங்கி தருவீங்கன்னு தெரியும், அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி. அந்த கோபத்துலேயும் தள்ளி போய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க பாபாட்ட. நீங்கள் எனக்கு வாங்கி தருவீங்க, இந்த வேலையை வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் நகர்ந்து போகுது. ஒரு 20 நாள் கழித்து மீண்டும் அதே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. சகோதரி தான் ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் எடுத்து காதில் வச்சோன்னே, இந்துஜாவா? ஆமாம். அம்மா, அந்த சீனியர் ஸ்டாஃப் வரேன்னு சொன்னவங்க திடீர்னு வரலன்ட்டாங்க. அடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தது நீங்கள் தான். இப்போ அந்த ஓப்பனிங் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா? சகோதரி கண்களில் கண்ணீர். அங்கேருந்தே பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஜாயின் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஓடி போய் பாபாவோட பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஒரு பெரிய நமஸ்காரம். பாபா, நான் சொன்னேன் இல்லை நீங்கள் வாங்கி தருவீங்கன்னு தெரியும்னு சொன்னேன் இல்லை, நீங்கள் காமிச்சிருக்கீங்க பாபா, நான் தான் புரிஞ்சிக்கல. முதல் முறை உனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, அடுத்த முறை கிடைக்குங்கிற மாதிரி அற்புதமாக நான் முதல் முறை உட்கார சொன்னபோது நீங்கள் ஈயாக வந்தபோது என் கையில் உட்காரல. அடுத்த முறை நான் கேட்காமலேயே வந்து என் கைகளில் அமர்ந்தீர்கள். நீங்கள் அற்புதமாக புரிய வைத்தீர்கள், எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லி சகோதரி பாபாவிடம் மனவிட்டு பேசுகிறார்கள். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேலையில் தான் இன்னும் நான் இருக்கேன்னா, என்னுடைய கடனை மேக்ஸிமம் அடைச்சிட்டேன்னா, சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு அற்புதமாக அடைத்தேன்ங்கிறாங்க. கரெக்டாக சொன்னால் என்ன தெரியுங்களா, இவங்க பாபாவோட ஒரு செல்ல பிள்ளை அப்படி தான் சொல்லணும். எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க பார்த்தீங்களா பாபாட்ட. இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன். சாய்நாதரிடம் நம்பிக்கையோடு இருங்கள். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற விஷயம், நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணார்ல, நம்பினாங்க சகோதரி. எங்கள் அப்பா எனக்கு செஞ்சு கொடுப்பாரு, எங்கள் சாயப்பா எனக்கு செய்வார், அந்த நம்பிக்கை தான் வேணும். அமர்க்களப்படுத்தினார் சகோதரிக்கு இல்லையா. இன்றைக்கி 3 அற்புதங்களுமே பிரமாதம். இன்றைக்கி 4 சகோதரிகளுக்கு 3 அற்புதங்கள். பாபா அற்புதமாக டைட்டில் கொடுத்தார். உனக்காக உள்ள ஒன்று உன்னை தேடி வரும், இது சாயின் வாக்குங்கிறாரு இல்லையா. உண்மை தேடி வருது இல்லையா எல்லாருக்குமே. சகோதரி ஐஸ்வர்யா எங்கேயோ சிட்டியில் இருக்காங்க, பாவம், வேலை இழக்கும் அபாயம். எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. நான் சொன்னேன், அம்மா ஏன் அழறீங்க? அப்பா இருக்கும்போது அழவே கூடாது. எங்கள் அப்பா எனக்கு பெற்றுக் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும்னு. கிடைச்சது. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து அந்த 2 சகோதரிகளும் நம்பிக்கையோடு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறாங்க பாபாவுக்கு. நானாவது கொஞ்சம் சொன்னேன், அம்மா பாபா தான் செலக்ட் பண்ணும், பரவாயில்லையான்னு கேட்டேன். அவங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, அண்ணா வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்ட்டாங்க. பார்த்தா 2 ட்ரெஸ்ஸையுமே செலக்ட் பண்ணுறாரு. அடுத்தடுத்த நம்பர். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகோதரிகளுக்கு. அடுத்த இந்துஜா சகோதரிக்கு அற்புதம் மழை தான் கொட்டுது அப்படியே. இன்னமும் நிறைய அற்புதம் இருக்குன்றாங்க சகோதரி. வரிசையாக ஒன்று அனுப்புகிறேன்னா நீங்கள் சொல்லிகிட்டே இருங்கண்ணா. பாபாவின் அற்புதங்கள் நம்ம சொல்லணும். கேட்க கேட்க புண்ணியம்ங்கிறார் இல்லையா பாபா. என்னுடைய கதைகளை கேளுங்கள், அது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும்ங்கிறார் சாய்நாதர். அதற்கு தானே சச்சரிதம் படிக்க சொல்கிறார் நம்மளை இல்லையா. பாபாவின் ஆசீர்வாதம் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக உண்டு. அடுத்த எபிசோடு பாருங்கள், அற்புதமாக 3 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோட்லையும் சொல்ல போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசனம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம், சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.